Good morning to all. Today we are going to see the new lesson, Supplementary Power, a day in 2889 of an American journalist. First, let us see about the author, Jules Verne. Jules Verne was a French poet, playwright, and novelist, but he earns his place on this list of great writers because of his futuristic adventure novels. He has been called the father of science fiction and has had an incalculable influence on the development of science fiction writing. More interesting, perhaps, is his place as a prophet or predictor of technology which wasn't to be invented until long after his death. He put a man on the moon, including its launch from a Florida launchpad to its splashdown in the Pacific. In 1863, he predicted the internet. Paris in the 20th century depicts the details of modern life like skyscrapers, television, maglev trains, computers, and the culture preoccupied with the internet. ஜூல்ஸ் வெர்னே அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் போயட், பிளே ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். பிளே ரைட்டர்னால் நாடகம் எழுதுகிறவர். இவர் கிரேட் ரைட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தராக இருக்கார். அதுக்கு என்ன ரீசன்னா, அவர் எழுதின ஃபியூச்சரிஸ்டிக் அட்வென்ச்சர் நாவல்ஸ். அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றின அட்வென்ச்சரான நாவல்ஸ் எல்லாம் எழுதுறதால இவர் கிரேட் ரைட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தராக இருக்கார். இவர் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அவருக்கு அளவுக்கு அதிகமான ஆர்வம் சயின்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி எழுதுறதுல இருந்துச்சு. அதனால் இவர் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு சொல்கிறாங்க. இவர் ப்ரெடிக்டர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அது எதனால், இவர் இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய இன்வென்ஷன்ஸை பற்றியெல்லாம் இவர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதால இவர் ப்ரெடிக்டர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு மேனை நிலாவுக்கு அனுப்புனது, அந்த சேட்டலைட்டு ஃப்ளோரிடா லான்ச் பேட்லேருந்து லான்ச் பண்ணது, அது ஃப்ளாஷ் டவுன் ஆகி பசிபிக் ஓஷனில் விழுகிறது வரைக்கும் இவர் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கார். இவர் 1863லேயே இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இன்டர்நெட்டை பற்றி அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் 20th சென்ச்சுரியில் பாரிஸ் எந்த மாதிரி மாடர்ன் லைஃப் வாழ்ந்துட்டுருப்பாங்கங்கிறத இவர் 1863லேயே சொல்லியிருக்காரு. அப்படி என்னென்னா, ஸ்கை கிராப்பர்ஸ், டெலிவிஷன், மேக்லெவ் ட்ரெயின்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாரிஸ் மக்கள் 20th சென்ச்சுரியில் வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னு சொல்கிறாரு. Let's move to the lesson part. The story speaks about the people of the 29th century who lived in fairyland. Suffered as they are with marvels, they are indifferent to the presence of each new marvel. To them all seem natural. இந்த ஸ்டோரி எதை பற்றினா, 29th சென்ச்சுரியில் ஃபேரிலேண்டில் வாழ்ந்த மக்களை பற்றி. அவங்களுக்கு எந்த ஒரு புது விஷயமும் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியல. எல்லாமே அவங்களுக்கு நேச்சுரலாக தான் தெரிஞ்சிச்சு. The year is 2889, the date 25th July, and the place is the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. In this futuristic story written in 1889, the writer describes how he visualizes the world 1000 years later, a world of technological advancements where newspapers are not printed but spoken. இந்த ஸ்டோரி எப்போ நடக்குதுன்னா, 2889 25th ஜூலை அன்னைக்கு. அது நடக்கிற பிளேஸ் ஆஃபீஸ் பிளாக் ஆஃப் தி மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் தி எர்த் ஹெரால்ட். எர்த் ஹெரால்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி 1889 எழுதியிருக்காரு. ஆத்தர் 1889லேயே 1000 வருஷங்கள் கழித்து உலகத்தில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத அவர் அப்போவே காமிச்சிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்மளாக எடுத்து படிக்க தேவையில்லை, அதுவே பேசுங்கிறாரு. That morning, Francis Bennett awoke in rather a bad temper. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. As soon as he awoke, Francis Bennett switched on his phono-telephone, whose wires led to the house he owned in the Champs-Élysées. அன்றைக்கி காலையில் ஃப்ரான்சிஸ் பென்னெட் எந்திரிக்கிறது ரொம்ப சோகமாக எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் ஃப்ரான்ஸுக்கு போய் 8 நாள் ஆச்சு. அதனால் அவர் ரொம்ப சோகமாக எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே அவரோட ஃபோனோ டெலிஃபோன் ஆன் பண்ணுறாரு.
ஃபோனோ டெலிஃபோன்னா நம்ம கால் வீடியோ காலெல்லாம் பேசிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். அதோட ஒயர் வந்து பாரிஸில் இருக்க அவரோட வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. தி டெலிஃபோன் கம்ப்ளீட்டட் பை தி டெலிஃபோன் is another of our time's conquest. Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. Francis, dear Francis. டெலிஃபோனுக்கு அப்புறம் டெலிஃபோன் கண்டுபிடிச்சது நம்மளோட இன்னொரு பெரிய சாதனைன்னு ஆத்தர் சொல்கிறாரு. எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக நம்மளோட ஸ்பீச் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறது அது ஏற்கனவே இருக்காது, ரொம்ப பழசு. இப்போலாம் நம்ம வீடியோ கால் மூலமாகவே பேசிக்கிறோம், அது நேற்று கண்டுபிடிச்சது தான் ஆத்தர் சொல்கிறாரு. அப்புறம் ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து அந்த டெலிஃபாட்டிக் மிரரோட ஸ்க்ரீனில் அவரோட ஒய்ஃபு பார்த்து அவங்க கூட வீடியோ கால் பேசிக்கிறாரு. அவரோட ஒய்ஃபும் ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ்னு சொல்லிக்கிட்டு வீடியோ கால் பேசிக்கிறாங்க அவங்க. His name, spoken by that sweet voice, gave a happier tint to Francis Bennett's mood. He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. 2 minutes later, without needing the help of a valet, the machine deposited him, washed, shaved, short, dressed and buttoned from top to toe, on the threshold of his office. The day's work was going to begin. ஃப்ரான்சிஸ் பென்னட்டோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ஸ்வீட் வாய்ஸால் இவர் கூட பேசினதுனால இவரோட மூடு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து இவரோட பெட்டை விட்டு எழுந்திரிச்சு அவரோட மெக்கானைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு. மெக்கானைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்னால் இவர் அங்கே போய் எந்த வேலையும் செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே இருக்கிற மிஷின்ஸே எல்லா வேலையும் செய்யும். 2 நிமிஷம் கழித்து இவரோட வேலட்டோட யூஸே இல்லாமல் அந்த மிஷினே இவருக்கு சேவ் பண்ணிவிட்டு குளிப்பாட்டி சட்டை போட்டுவிட்டு பட்டன் போட்டுவிட்டு எல்லா வேலையும் அந்த மிஷினே செஞ்சிருது. அதுக்கப்புறம் இவர் வந்து இவரோட ஒர்க்குக்கு கிளம்புறாரு. Francis Bennett went on into the reporter's room. His 1500 reporters, placed before an equal number of telephones, were passing on to subscribers the news which had come in during the night from the 4 quarters of the year. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allow him to get into communication with this or that telephotic line. Francis Bennett வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே மொத்தமாக 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒவ்வொரு டெலிஃபோன்ஸ் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நைட் வந்த நியூஸ் எல்லாத்தையும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே டெலிஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூட்டேட்டர்ஸும் இருக்குது. கம்யூட்டேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏதாச்சும் ஒரு டெலிஃபோட்டிக் லைனில் இருக்கவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ண யூஸ் ஆகுது. Thus, the subscribers have not only the story but the sight of these events. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the stellar world. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரூமில் 10 ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர்கிட்ட ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. எதுக்காகனா ஸ்டெல்லர் வேர்ல்டுனா நட்சத்திர உலகம். நட்சத்திர உலகத்தில் ரீசெண்டாக நிறைய டிஸ்கவரிஸ் நடந்துகிட்ருக்கிறதுனால ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸோட சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் இவர் வந்து அதில் கேஷுங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாரு. Well, Cass, what have you got? Photo telegrams from Mercury, Venus and Mars, sir. அப்படி என்ன சொல்கிறாருன்னா மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ்லேருந்து ஃபோட்டோ டெலிகிராம்ஸ்னால் இமேஜஸ். மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ்லேருந்து இமேஜஸ் எல்லாம் வந்திருக்குன்னு கேஷ் சொல்கிறாரு. Interesting, and Jupiter? Nothing so far. We haven't been able to understand the signals the Jovians make. Perhaps our haven't reached them. அதுக்கு பென்னட் வந்து இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிவிட்டு ஜூபிட்டர்லேருந்து எதுவும் வரலையான்னு கேட்குறாரு. அதுக்கு கேஷ் வந்து இது வரைக்கும் எதுவுமே வரலன்னு சொல்கிறாரு. எதனாலனா ஜோவியன்ஸ் அனுப்புகிற சிக்னல்ஸை எதுவும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாரு. ஜோவியன்ஸ்னால் ஜூபிட்டரில் வாழ்கிற மக்கள். அதுக்கு கேஷ் வந்து ஒருவேளை நம்மளால் தான் ஜோவியன்ஸ் அனுப்புகிற சிக்னல்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியலையோன்னு சொல்கிறார் கேஷ். Aren't you getting some result from the moon at any rate? Not yet, Mr. Bennett. பென்னட் வந்து கேஷ் கிட்ட மூன்லேருந்து ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் வருதான்னு கேட்குறாரு. அதுக்கு கேஷ் வந்துட்டு இது வரைக்கும் எதுவும் இல்லைன்னு ரிப்ளை பண்ணுறாரு.
Good morning to everyone. I am Rohan. I am going to continue the part A Day in 2889 of an American journalist written by Jules Verne. As my friend Sudhakar completed, so I am going to continue from that. Well, this time you cannot blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet your correspondence service is in the regular operation with Mars. It can't be telescopes we need. As the Mr. Bennett say, நீங்கள் வந்துட்டு ஆப்டிக்கல் சயின்ஸை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மார்ஸ் வந்துட்டு மூனோட 600 டைம்ஸ் கிட்ட தான் இருக்குது. மூணு தான் ரொம்ப கிட்ட இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி கரஸ்பாண்டன்ஸ் சர்வீஸ் வராது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், நோ இட்ஸ் த இன்ஹாபிட்டன்ஸ் காரல் ரிப்ளைட். அங்கேருந்து காரல்ங்கிறவர் சொல்கிறாரு, இல்லை மூணில் யாருமே இல்லை, அது ஒரு இன்ஹாபிட்டன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யூ டேர் டெல் மீ தட் மூன் இஸ் அன்ஹாபிட்டட். எவ்வளோ தைரியம் இருந்தால் மூன் வந்துட்டு அன்ஹாபிட்டட் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு மிஸ்டர் பெனிட் கேட்குறாரு. On the face, it turns towards us at any rate, Mr. Bennett. Who knows whether is on the other side? மூணோட ஒரு சைடு மட்டும்தான் நம்ம பூமியிலிருந்து பார்க்க போக முடியும், மற்றொரு சைடு பார்க்கவே முடியாது. ஏன்னா மூணோட ரெவல்யூஷன் டைமும் ரொட்டேஷன் டைமும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது 28 days. அப்போது நம்ம இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி மூணை வந்துட்டு நம்ம ஒரு சைடு தான் பார்க்க முடியும். அதனால் மற்ற சைடில் யார் இருப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ வெல்ஸ் தேர் சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் இட். அப்போ மிஸ்டர் பெனிட் சொல்கிறாரு, அது ஒரு சிம்பிள் மெத்தட், அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தட்ஸ் இட் அண்ட் தட்ஸ் இஸ் அப்படின்னு கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. டு டேர்ன் தி மூன் அரவுண்ட். மூனை வந்துட்டு நம்ம சேட்டலைட்டோட ஹெல்ப் மூலமாக திருப்பிடலாம். And that every day the scientists of Bennett factory started working out some mechanical means of turning satellite right around. அப்போ அன்னிலேருந்து அங்கேருந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெனெட்டோட ஃபேக்ட்ரியிலேருந்து மூணை வந்துட்டு சேட்டலைட்டோட ஹெல்ப் மூலமாக எப்படி திருப்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. On the whole, Francis Bennett had reason to satisfied. One of the Earth heralds astronomers had just determined the elements of new planet Gandhini. It is the distance of 12,841384828428623 meters and 7 decimeters. That is, the planet describes the orbit around the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with precaution. அப்போது அந்த ஃப்ரான்சிஸ் பெனெட் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு. அது எப்படின்னா, ஏன்னா அங்கேருந்து ஹெல்த் ஹெரால்டில் இருக்கிற ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் ஒரு நியூ பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு இங்கேருந்து எத்தனையோ கணக்கான மீட்டர்ஸ், 12 trillion அந்த மாதிரி கணக்கில் ரொம்ப இருக்குது. அப்போது அங்கேருந்து 7 decimeters அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய டெக்னாலஜி வந்து 2889 வளர்ந்துருக்கு. ஏன்னா அக்யூரேட்டாக டெசிமீட்டர் கூட அளக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது நம்ம அது வந்துட்டு ஏர்த்தோட சன்னோட ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 572 years, 194 days, 12 hours, 43 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் அந்த காந்தினி பிளானட்டில் இருந்தால் நாம் வந்துட்டு 572 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டேவே கொண்டாடுவோம். ஆனால் அதெல்லாம் நினச்சா சிரிப்பாக வருது. Good, he explained. Hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for astronomical questions. I am anxious for the newspaper to in today's issue. Good explained. நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்ட்டு மிஸ்டர் பெனிட் சொல்கிறாரு. சரி எல்லோரும் ஹரியப் எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க, இன்றைக்கி நான் பப்ளிக்கில்
அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க போகிற அஸ்ட்ரானமிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இதை நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இதுதான் இன்னையோடைய இஷ்யூ. The next room, a boat gallery about a quarter mile long, was devoted to publicity, and it well may be imagined what the publicity for a journal, the Earth Herald, had to be. It brought in daily average of $3 million. They are gigantic signs reflected on the clouds, so large that they can be seen all over a whole country. From that gallery, 1,000 projectors were uneasily employed in sending to the clouds, on which they were reproduced in color this inaugurate advertisement. அவருடைய நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிறோம். அந்த நெக்ஸ்ட் ரூம் எவ்வளோ இருக்குன்னா a quarter mile long. அவ்வளோ தூரத்தில் ஒரு போட் கேலரி இருக்குது. இவர் அங்கேருந்து உடனே ட்ராவல் ஆகி போகிறாரு. அங்கே வந்துட்டு ஜேர்னல்ஸ், நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது. எர்த் ஹெரால்டோட ஜேர்னல்ஸ்லாம் இருக்குது. அது தினமும் $3 million வந்து சம்பாரிச்சுட்டு இருக்குது. அங்கே ஜைஜாண்டிக் சைன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு க்ளவுட்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கேலரியில் 1000 ப்ரொஜெக்டர்ஸோட ஹெல்ப் மூலமாக அந்த க்ளவுட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. விச் ப்ரொடியூஸ் கலர். அந்த கலரில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்க்குற மாதிரி அப்போது 2889 க்ளவுட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்ட்டு இந்த கதையோட ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் தட் மூமெண்ட் த கிளாக் ஸ்ட்ரக் 12. The director of Herald left the hall and sat in the rolling armchair. In a few minutes he had reached his dining hall a half a mile away and at far end of the office. அப்போ அந்த இதெல்லாம் அந்த போட் கேலரி பார்த்துட்டு வராரு. அப்போது மணி வந்து கரெக்டாக 12 மணி ஆகுது. அப்போ அந்த டேரக்டர் வந்துட்டு அவருடைய ரோலிங் சேரில் உட்காராரு. உட்காந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸில் டைனிங் ஹால்லே அது வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னா half a mile அவே ஆஃபீஸோட கடைசியில் இருக்குது. அங்கே வந்துட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் half a mile போயிட்டாரு. நம்ம விவேக் வந்துட்டு வீல் சேரில் போகிற மாதிரி. The table was laid at his place at it. Within reach of his hand was placed a series of tapes, and before him was curved up telephone note on which appeared the dining room from the home in the prairies. அவர் டேபிளில் சின்ன சாப்பாடெலாம் கை கழுவிட்டு வந்து உட்கார போகிறோம். அவருடைய டெலிஃபோன், அதாவது இப்போது வீடியோ கால் அப்படின்னு சொல்கிற முடியாது. அப்போயே 2889 அவங்களுடைய ஹோம் பாரிஸ் மிஸ்ஸஸ் பெனிட்லேருந்து வருது. அப்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனிட் had arranged to have lunch at the same time. Nothing could be pleasant than be face to face in spite of distance. They see one another and talk means of telephonic apparatus. மிஸ்டர் பெனிட் இங்கே இருக்காரு, மிஸ்ஸஸ் பெனிட் அங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் லஞ்சு சாப்பிட்றாங்க. லஞ்சு சாப்பிட போகிறோம். அவங்களுக்கு மிஸ்டர் பெனிட் டியூப் மூலமாக லஞ்செலாம் வருது. அப்போது அந்த மிஸ்ஸஸ் பெனிட் கூட மிஸ்டர் பெனிட் 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் டெக்னாலஜி மூலமாக ஹெல்ப்போட நான் அப்போ பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு இந்த கதையோட அத்தர் சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் நாம் இப்போது இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். Like everybody else in easy customs, nowadays Francis Bennett have abundant domestic cooking. Is one of the subscribers to the Society for Supplying Food to the Home, which distributes dishes of 1000 types through a network of pneumatic tubes. This system is expensive, no doubt, but the cooking is better. So not without some regnant Francis Bennett was lunching in soot. He was finishing his coffee when Mrs. Bennett got back home, appeared in the telephone screen. இப்போ அந்த அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஸ்டம்ஸ் இருக்குது. ஃப்ரான்சிஸ் பெனிட் வந்துட்டு அவருடைய சாப்பாடோட கான்ட்ராக்டை சொசைட்டி ஃபார் சப்ளைங் ஃபுட் அது வந்துட்டு அது ஒரு சொசைட்டி இருக்குது. அவங்க வந்துட்டு 1000 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி ஒரு டியூப்பில்
அது வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் டியூப் மூலிமா அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். என்னதான் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த குக்கிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லன்ச் வந்துட்டு நல்லா இருக்குது. அப்புறம் மிஸ்ஸஸ் பெனிட் காஃபி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வர்றதை டெலிஃபோன் நோட் ஸ்க்ரீனில் மிஸ்டர் பெனிட்டால் பார்க்க முடியுது. When he had finished his lunch, he went across the window where his hero car waiting. அப்போ அவர் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு அவங்க இருக்கிற ஒரு விண்டோ கிட்ட போறாரு. விண்டோவில் போயிட்டு ஏரோ கார், அதாவது ஃப்ளையிங் கார், வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் எத்தனை மைல்ஸ் கிராஸ் பண்ணுமோ தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஏரோ காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குறாரு. Where are we going, sir? asked the hero coachman. Let's see, I have got time, Francis Bennett replied. Take me to alternator works at Niagara. அப்படின்ட்டு மிஸ்டர் பெனிட் சொல்றாரு. Where we are going, sir? நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு ஹீரோ கோச் வந்து மிஸ்டர் பெனிட்டை கேட்குறாங்க. ஃப்ரான்சிஸ் பெனிட் கிட்ட. ஃப்ரான்சிஸ் பெனிட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பார்க்கலாம், எனக்கு டைம் இருக்குது இப்போ, அதனால் என்னை வந்துட்டு நைகேரா அப்படி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The aero car shot across space at a speed of 400 miles an hour. Below him were spread out of towns with their moving pavements which carry wayfarers along the streets and the countryside, covered as though being immense spider web by the network of electric wires. ஏரோக்ராஸ் வந்துட்டு ஒரு ஹவரில் 400 மைல் ஸ்பீடில் போகும். அதாவது ஒரு மணி நேரத்தில் 400 மைல்ஸ் வந்து கிராஸ் பண்ணிடும். அப்போ அவர் போகிற கீழே பார்க்குறாரு. கீழே பார்க்க போகிறோம் பேமெண்ட்ஸ் நம்ம நடக்கிற பாதெல்லாம் மூவ் ஆக்கிட்டே இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரியே இருக்குது, எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. Within an half an hour, Francis Bennett had reached his works at Nigeria, where after using the force of cataracts to produce energy, he sold or held it out to the consumers. Then he returned by way of Philadelphia, Boston, New York to Centropolis, where his hero car put him about 5 o'clock. இப்போ அப்புறம் 12 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் அவர் வந்துட்டு வித்தின் half an hourல நைகேரியா போகிறாரு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 200 மைல்ஸ் தூரத்தில் இருக்க நைகேரியாவுக்கு அவர் போயிருக்காரு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் மறுபடியும் அங்கேருந்து வர போகிறோம். வென் ஹீ ரிட்டர்ன்ட், அவர் வந்துட்டு நிறைய டவுன்ஸ்லாம் பார்க்குறாரு. நியூயார்க், போஸ்டன், சென்ட்ரோபோலிஸ். அப்புறம் அந்த ஏரோ கார் மறுபடியும் இவரை வந்துட்டு 5 o'clock மறுபடியும் அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருச்சு. The waiting room of Earth Herald was crowded. A carefully outlook was being kept for Francis Bennett to the return for daily audience to his spectators. Among his different proposals, he had to make a choice, reject the bad ones, look at the doubtful ones and welcome the good ones. Earth Herald-ஓட வெயிட்டிங் ரூம் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. அப்போது ஃப்ரான்சிஸ் பெனிட் வந்துட்டு அந்த டெய்லி வர ஆடியன்ஸ் பார்க்கறதுக்காக வராரு. அவர் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அவங்க வந்துட்டு ஆளால் ஒரு ப்ரொபோசல் வைப்பாங்க. ப்ரொபோசல் வைக்க போகிறோம், நல்லா இல்லாத ரிஜெக்ட் பண்ணுறதும், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து அப்படியே அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கும், அப்புறம் சூப்பராக இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறதுக்கும் அவர் இப்போ வந்திருக்காரு. He soon got it rid of those who had only useless or impracticable schemes. A few of others received a better welcome, and foremost among them was a young man whose bold borrow indicated the high degree of intelligence. இப்போ அங்கே வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு யூஸ்லெஸ் ஸ்கீம்ஸ், அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியாத ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. இதே நாம் இந்த காலத்தில் இதை நினச்சி பார்க்க போகிறோமே, இவர் ஏரோ கார், அது எல்லாமே வந்துட்டு
ப்ராக்டிக்கலாக இல்லை. ஆனால் 2889 இருக்கும். ஆனால் இப்போ அவங்க கொண்டு வந்ததெல்லாம் அப்போயே இப்போ இம்ப்ராக்டிபலாக இல்லைன்னா அப்போ அது எவ்வளோ இதாக இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அதேமாரி நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் நிறையா பெட்டர் வெல்கம் கிடச்சிச்சு. அப்புறம் ஃபோர்மோஸ்ட் அதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணது ஒரு யங் மேன், ஒரு யங்கஸ்ட் மேன். அவரோட ஹை டிகிரி ஆஃப் இன்டெலிஜென்ஸி அதில் தெரிஞ்சிருக்கு. சார் begin through the number of elements used to estimate 75, it has been reduced to 3, as no doubt you are aware. சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எஸ்டிமேட்டட் அட் 75, நம்மளுடைய 75க்கு நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ 3க்கு குறைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு நோ டவுட் அது வந்துட்டு இங்கே அவ்வாறாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட்லி ஃப்ரான்சிஸ் பெனட் ரிப்ளை, கரெக்டாக சொன்னப்பா அப்படின்ட்டு ஃப்ரான்சிஸ் பெனட் சொல்கிறாரு. வெல் சார், ஐ ஆம் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் த 3 to 1. I don't run out of money. I will have succeeded in 3 weeks. சார் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் வந்துட்டு அந்த 75லேருந்து 3 நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, நான் 3லேருந்து 1க்கு கொண்டு வரேன். இது மணியில் அதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் அப்படின்ட்டு ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாரு, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு. தென் சார், ஐ ஷால் ரியலி ஹவ் டிஸ்கவர்ட் த அப்சல்யூட். சார் நான் அதுக்கு வந்துட்டு ஒரு அக்யூரேட்டான ஒரு டிஸ்கவரி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த டிஸ்கவரி, அப்புறம் அந்த டிஸ்கவரியோட ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு ஃப்ரான்சிஸ் பெனட் ஆர்வமாக கேட்குறாரு. இட் வில் மேக் டு த கிரியேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஈஸி, ஸ்டோன், மெட்டல், ஃபெர்பன். அப்போது அங்கே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஸ்டோன், வுட், மெட்டல் அப்படின்லாம் கொண்டு வரேன். ஆர் யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹியூமன் பீயிங்? அப்போது நீங்கள் ஹியூமன் பீயிங்கை மறுபடியும் கொண்டு வர போகிறீங்களா அப்படின்ட்டு, ஹியூமன் பீயிங் மாதிரியே ஒரு இதை கொண்டு வர போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்ளீட் த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி தி சோல். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, கம்ப்ளீட்டாக அதே மாதிரி தான் கொண்டு வர போகிறேன். ஆனால் அங்கே ஆத்மா, சோல் மட்டும் இருக்காது. ஃப்ரான்சிஸ் பெனட் assigned the young fellow to the scientific editorial department of his journal. அப்போது அந்த ஃப்ரான்சிஸ் பெனட் வந்துட்டு இந்த யங்கஸ்ட் பர்சனை இந்த சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் அவருடைய ஜேர்னலில் சேர்த்துக்கிட்டாரு. A second inventor using a basis some old experiments that dated from the 19th century had the idea of moving a whole city in one block. He suggested as a demonstration the town of Saf, situated at 15 miles from the sea. After conveying it on the rails down to the shore, he could transform it seaside restore. Francis Bennett, attracted by this project and agreed to have half a share in it. இப்போ செகண்ட் இன்வென்டர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய காலத்து 19th சென்ச்சுரியில் பண்ணதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு சிட்டியோ இல்லை ஒரு கண்ட்ரியோ ஒரு கான்டினென்ட்டையோ ஒரே பிளேட்டில் நவுத்திட்டு வந்துடுவோம். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. 15 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு சிட்டியை கிட்ட கொண்டு வர அளவுக்கு பண்ணுறாரு. இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் இதில் ஆஃப் ஷேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. The proposal heard and dealt with Francis Bennett went to stretch himself in the easy chair in the auditation room. Then he pressed a button. He was put into a communication with central constant. After a busy day, what warm he could in the greatest masters, as based on the series delicious Hamro-Arabic formulae. During his meal, phototonic communication had been set up with fairies. இந்த ப்ரொஃபஸர்லாம் கேட்டு அவர் வந்துட்டு அப்படியே சலிச்சு கை காலில் அப்படியே நீட்டி இருக்காரு. அப்புறம் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. உடனே அவர் வந்துட்டு சென்ட்ரல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவர் ரொம்ப ஒரு பிஸியஸ்ட் டே. அப்புறம் வந்து கிரேட்டஸ்ட் மாஸ்டர்லாம் பேசிட்டு
அப்புறம் ஒரு ஃபார்முலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் மீலுக்கு வராரு, மீல்லாம் சாப்பிட்றதுக்கு வராரு. அப்போது அதே மாதிரி அவனுடைய மிஸ்ஸஸ் பெனிட் கூட வீடியோ கால், அதாவது டெலிஃபோன் அட்டா அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. When do you expect to get back the Central Police, dear Edith? asked Francis Bennett. நீங்கள் எப்போ மறுபடியும் வருவீங்க சென்ட்ரல் போலீஸ் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பெனிட் கேட்குறாரு. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட். நான் இப்பயே கிளம்ப போகிறேன். பை டியூப் ஆர் ஏரோ ட்ரெயின் அப்படின்ட்டு அவங்க கேட்க போகிறோம். பை டியூப், நான் டியூப் மூலமாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் யூ வில் பி ஹியர். அப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே இருப்பீங்க? அட் 11:59 திஸ் ஈவினிங். நான் 11:59 நைட், அதான் ஈவினிங்கில் வந்துட்டு சேர்ந்துருவேன். டைரிஸ் டைம் அப்படின்ட்டு அவங்க கேட்க போகிறோம். நோ சென்ட்ரல் போலீஸ் டைம். குட் பை தென். ஆல் அபவுட் டோன்ட் மிஸ் த டியூப். ஓகே பை, நீங்கள் டியூப் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தி சப்மேரியன் டியூப்ஸ் வித் பை ஒன் travels from Paris in 259 minutes. A central charge preferable to aero trains which manage 600 miles an hour. இப்போ அந்த ஏரோ காரோட டியூப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 259 மினிட்ஸில் நான் போய் பாரிஸில் சேர்ந்துருவேன். ஆனால் ஏரோ ட்ரெயின்ஸில் நான் வந்துட்டு 600 miles per hour மட்டும்தான் போக முடியும். அப்போ இது முன்னாடி பார்த்த ஏரோ கார் வந்துட்டு 400 miles, இப்போ தான் 600 miles. அப்படியே ஒரு பத்தாம நான் வந்து டியூப்பில் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரான்சிஸ் பெனிட், வெரி டயர்ட் ஆஃப்டர் a full day work, decided to take bath before going to the bed. There was always a bath ready in the office. He touched the button. A rumbling sound began, got louder and increased. Then one of the doors opened and the bath appeared, gliding along on his rails. ஃப்ரான்சிஸ் பெனிட் காலையிலேருந்து எந்திரிச்சிலேருந்து மிஷின் கூடயே பழகிட்டு அப்புறம் டியூப்லலாம் ஐரோ கார்லாம் ரொம்ப தூரமாக போயிட்டுலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வராரு. அவர் படுக்கிறதுக்கு போக முன்னாடி சரி குளிச்சுட்டு படுக்குமே அப்படின்ட்டு ஒரு பட்டன் அழுத்துறாரு. ஒரு அதே காலையில் வந்த மாதிரியே ஒரு சவுண்டு வருது. ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே போய் பாத் பண்ணிட்டு நைட்டு படுக்க போகிறாரு. இதை வந்துட்டு ஜூல்ஸ் வெரின் வந்துட்டு அவருடைய இமேஜினேஷன் மூலமாக 1000 years பேக் எழுதியிருக்காரு. இந்த கதை ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் A Day in 2889. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாரும் வெளியே போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க. சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம்.